ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? கடல மாவு 1/2 கேஜிங்க, அரிசி மாவு 100 கிராம், கொஞ்சம் சால்ட்டுங்க, சோடா உப்பு ஒரு சிட்டிகை போட்டுங்க, நல்லா கலந்துங்க, தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க. சூடான கடாயில் பூந்தி கரண்டியை வச்சு அந்த மாவை ஊற்றி நல்லா பூந்தியை வந்து சுட்டெடுக்கணுங்க. அப்போ வந்து நல்லா நுரை அடங்கி வரும்போது அந்த பூந்தி வந்து எடுத்து வச்சிடணுங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து செஞ்சு எடுத்து வச்சுட்டுங்க. கடைசியாக வந்து மிச்சம் இருக்கிற எண்ணெயில் நிலக்கடலை கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாங்க, கருகாப்பில் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது கூடயே நீங்கள் அவலும், பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு எல்லாமே வந்து தட்டி போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. பட் நான் இதெல்லாம் போடலை, ஏன்னா எங்கள் வீட்டு பசங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. எல்லாத்தையும் எடுத்து பொரிச்சதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்க. உங்கள் தேவைக்கேற்ப காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளுங்க, உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. எல்லாம் கலந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கார பூந்தி ரெடிங்க. உங்கள் வீட்டு பசங்களுக்கு இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாங்க.